ஆக்குவது எதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது எதெனில் வெகுளி போக்குக, நோக்குவது எதெனில் ஞானம் நோக்குக, காக்குவது எதெனில் விரதம் காக்கவே. யசோதர காவியம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பொதிகை தென்றல் வகுப்புல நாம் போன கிளாஸ்ல தமிழ் விடுத்துவது கொஞ்சம் பெண்டிங் வச்சிருப்போம். அந்த பெண்டிங்கோட நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சுக்கலாம். அது இல்லாமல் மிக முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஷனை நம்ம பண்ண இருக்கிறோம். அதை நம்ம பண்ணுறோம். ப்ரீவியஸ் இயரில் தமிழ் விடுத்துவதை சார்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அது என்னென்னு நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? இன்றைக்கி பொதிகை தென்றல் வகுப்பில் நம்ம போன கிளாஸில் 10ஆம் வகுப்பு பார்த்துருப்போங்க. அந்த 10ஆம் வகுப்பு அப்படியே ரிவைஸ் பண்ணி வைங்க. ஏன்னா அதில் நிறைய கேள்விகள் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் 10ஆம் வகுப்பு தான் ஃபோக்கஸ் பண்ணி கேட்டுக்கிறாங்க. ஏன்னா அந்த ஆசு கவி, மதுரை கவி, இந்த வயலுக்கு வரப்பாக இருக்கக்கூடியது என்ன, மடையாக இருக்கக்கூடியது என்ன, அதுதான் கேட்குறாங்க. ஸோ பார்த்துங்க. இப்போ புதிய 9ஆம் புக்கில் என்னென்ன கான்செப்ட் வந்திருக்கு பார்க்கலாங்களா? பாருங்க, புதிய 9ஆம் புக்கில் சீர்பெற்ற செல்வம் அப்படின்ற ஒரு தலைப்பில் பாட்டு வந்திருக்கு. ஓகே, சீர்பெற்ற செல்வம். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே, புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்ப கேள். அந்த பெண் என்ன சொன்னாங்க? மதுரை சொக்கநாதன் மேல் காதல் கொண்ட பெண்மணி என்ன சொன்னாங்க? தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே, உன்னை சாதாரணமெல்லாம் வளர்க்கல, ரொம்ப கட்டுப்பாடுகளாக வரப்பு மடை எப்படி உழவு தொழில் இருக்கோ அதே போல உன்னை கட்டுப்பாடுகளை வச்சு வளர்த்தாங்க. உன்னை யாரும் தவறாக பயன்படுத்திடக்கூடாது என்பதற்காக 3 பேர் இருந்தாங்க. இப்படியெல்லாம் வளர்க்கும் போது நீ ரொம்ப அமுதத்தை விட இனிமை பொருந்திய ஒரு பொருளா வந்த, அதனால எனக்காக ஒரு விஷயம் பண்ணு, போய் தூது போயிட்டுவான்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்றாங்கன்னா தமிழுடைய முக்கிய குணங்களை சொல்றாங்க. தமிழ் ஏன் தூது போகணும் அப்படின்ற ஒரு முக்கிய குணங்கள் உனக்குன்னு, அதாவது நாங்கள்லாம் அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் இது ஆனா உனக்குன்னு ஒரு தனி என்ன சொல்றது, தனியான ஒரு பண்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தனியான ஒரு பண்புகள் தமிழுக்கு என்னென்ன இருக்கு. இப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல அறுசுவைகள் இருக்கு. தமிழுக்குரிய சுவைகள் 9. நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய வண்ணங்கள், நம்ம வண்ணங்கள்னு பார்த்தோம்னா 5 தான் இருக்கு. ஆனா தமிழுக்குரிய வண்ணங்கள் 100 இருக்குன்றாங்க. நமக்கான அழகு, மற்ற மொழிகளுக்கான அழகு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரே ஒரு அழகு தான் இருக்கு. ஒரே ஒரு கர்நாடக மொழியை படித்தாலோ மற்ற மொழின்னு கிடையாது, தமிழை கம்பேர் பண்ணும்போது அந்த மொழிகள் குறைவா இருக்குன்றாங்க. காரணம், கர்நாடக மொழியோ தெலுங்கு மொழியோ நீங்க படிக்கும் போது ஒரு வகையான பாடலை மட்டும் தான் எழுத முடியும். ஆனா தமிழை படிக்கும்போது 8 வகையான வனப்புகள் கொண்ட பாடலை எழுத முடியும்ன்றாங்க. மற்ற மொழிகளுக்கு ஒரு வனப்பு தான், ஆனா தமிழுக்குரிய வனப்பு 8ன்றாங்க. அதே போல மற்ற நம்ம சாப்பிடக்கூடிய சுவை, அறுசுவைகள்னு பார்த்தோம்னா 6 சுவை தான். ஆனா நீங்க தமிழை படிக்கும் பொழுது நவரசங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னைக்கு நாமெல்லாம் மனித பிறவியாக பிறந்து அடுத்த பிறவில நம்ம இன்பமுற்று வாழ வேண்டும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா தேவர்களாக பிறக்கணும்னு ஆசைப்படுவோம். அப்படிப்பட்ட தேவர்களுக்கே 3 குணம் தான். ஆனா தமிழே உனக்கு 10 குணங்கள் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அப்ப இதுல என்ன கேட்பாங்க அப்படின்னா, மற்றவர்களுக்கெல்லாம் எடுக்கக்கூடிய பண்பு என்ன, தமிழுக்கு இருக்கக்கூடிய பண்பு என்ன, இதுதான் இனி வரக்கூடிய தேர்வுகள்ல கேட்பாங்க. பழைய புக்ல இருந்ததால அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க. இனி வரக்கூடிய தேர்வுகள்ல இதுதான் வரும். சரிங்களா? பார்க்கலாங்களா? பாட பார்ப்போமா? உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்ப கேள். இதுவரை நம்ம போன கிளாஸ்ல முடிச்சிருப்போம். சரிங்களா? அடுத்து பாருங்க, மண்ணில். மண்ணில்னா இந்த மண்ணில அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். குரம் என்றும் பல்லு என்றும் கொள்வாய். அதாவது இந்த மண்ணுல எனக்கு குறவஞ்சி வேணும், பல்லு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புலவர்கள் போய் உங்ககிட்ட கேட்குறாங்க. எனக்கு குறவஞ்சி தாங்க, திருக்குற்றால குறவஞ்சி வேணும். தமிழை படிச்சு திருக்குற்றால குறவஞ்சி எழுதுறாங்க, பல்ல தமிழ்ல எழுதுறாங்க. ஆனா தமிழுக்கும் அந்த குறவஞ்சிக்கும் ஏதாவது தொடர்பு உண்டானா கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இது புரியணும்னு வச்சிங்களேன். உங்ககிட்ட ஒரு 10 ரூபா இருக்கு. இந்த 10 ரூபாவை யாரோ கேட்குறாங்க, கொடுக்குறீங்க. நீங்கள் அந்த 10 ரூபாய்க்கும் உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் உண்டானா கிடையாது. ஏன்னா அந்த 10 ரூபாய் என்பது யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து உங்கள் கையில் வந்திருக்கு. நீங்கள் கேட்டால் கொடுக்குறீங்க. ஓகே, ஆர்பிஐ அடிச்சு தான் நம்ம என்ன பண்ணோம்னா கொடுக்குறோம். அதே போல தான் தமிழ் என்ன பண்ணுதுன்னா, தமிழ் தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்துமே கொடுக்குது. ஆனால் தமிழுடைய குணம் என்பது தனித்துவமான குணம்ன்றாங்க. மண்ணில் குறம் என்றும் பல்லு என்றும் கொள்வார் கொடுப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மண்ணுல குறவஞ்சி வேணும், பல்லு வேணும், எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டாங்கன்னா நீயும் கொடுப்பாய். ஆனா உறவு என்று 3 இனத்தும் உண்டோ? அதுக்கும் அந்த 3 இனத்துக்கும் துறை தாலிசை விருத்தம் 3 இனம் என்னன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு தமிழுக்குரிய தனித்துவங்கள் நிறைய இருக்கு. 3 இனம்
அதாவது வரப்புகளாக இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, பாட்டு எழுதக்கூடியது. அதில் பாட்டு எழுதுறதுல மடையாக இருக்கக்கூடிய என்னன்னு கேட்டோம்னா 3 இனம். அந்த 3 இனம் என்ன அப்படின்னா துறை, தாழிசை, விருத்தம். இதுக்கு உனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கிடையாது. உங்ககிட்ட இருக்கு, நீ கொடுக்குற. ஆனா உன்னுடைய குணம் தனித்துவமானதுன்றாங்க. தமிழுடைய குணம் தனித்துவமானது. என்னதான் வாத்தியார் அப்படி தனித்துவமான குணம் இருக்கு? திறமெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியா இருந்த உனை, அதாவது என்றும் ஓசை குன்றாத மணி. தமிழுடைய ஓசை இன்றளவும் குறையில பாருங்க. ஓசை குன்றாத மணி, சிந்தாமணி என்றால் ஓசை குன்றாத மணி என்று பொருள். ஓசை குன்றாத மணி, ஓசை குன்றாத மணியாக இருந்த உனை எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றாங்க? உனக்கு ஏகப்பட்ட பண்புகள் இருக்கு, ஆனா உன்னை தமிழ் என்றால் என்னப்பா, சிந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சிந்து அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. தமிழ் என்ற சொல்லின் பொருளே இனிமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். சிந்து ஒரு வகையான இசைப்பாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி சொல்லுகிறவருடைய நாக்கு சிந்தி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா உன்னுடைய குணம் அதிகம், ஆனா உன்னை ஒரே ஒரு வார்த்தையில் அடக்க முடியாது. நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடிய உன்னை எப்படி நான் சிந்துன்னு சொல்ல முடியும்? சிந்தாமணியா இருந்த உனை, சிந்தாமணி என்றால் என்னங்க? தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஓசை குன்றாத மணி, கேட்டதை கொடுக்கக்கூடிய மணின்னு அர்த்தம். தமிழ்கிட்ட நீங்க என்ன போய் கேட்டாலும் தரும். என்ன தேவையோ அதை நீங்க தமிழ் வாயிலாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த உன்னை சிந்து என்று சொல்லி நான் சிந்துமே அப்படி சொல்லக்கூடிய நாக்கு அற்று விழுந்துருன்றாங்க. இது நம்ம டிஎன்பிசி மாணவர்களுக்கு எடுத்துக்கலாம். டிஎன்பிசி மாணவர்கள் தமிழ், கணிதம், இது இல்லாமல் சயின்ஸில் இருக்கக்கூடிய 4 பகுதிகள், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, அதே போல் வரலாறு, புவியியல், பொருளியல், யாராவது ஒருத்தர் நீங்கள் காலேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எதையாவது ஒன்றுத்தில் தான் அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்போ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஹெச்டி கெமிஸ்ட்ரின்னு இருப்பாங்க. இல்லை அப்படின்னா புவியியல், பிஎஸ்சி ஜாகிரஃபி இருப்பாங்க. அதே போல் பிஏ ஜாகிரஃபி இருப்பாங்க, பிஏ ஹிஸ்ட்ரி இருப்பாங்க. வெவ்வேறு விதமாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இருக்கக்கூடிய 13 சப்ஜெக்டையும் நீங்கள் படிக்கிறீங்க. டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய 13 சப்ஜெக்டும் படிக்கக்கூடிய உங்களை டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களுடைய நாக்கு சிந்தி போடும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சின்ற ஒரு கட்டத்துக்குள்ளே உங்களை அடக்க முடியாது. ஏராளமான நாலேஜ் வேணும். தமிழும் படிக்கணும், மேக்ஸும் படிக்கணும், ஹிஸ்ட்ரியும் படிக்கணும், ஜாகிரபியும் படிக்கணும். எல்லாமும் படித்து எல்லாத்துலேயும் திறமை பெற்ற உங்களை டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லிட்டு எப்படி அடைக்கிற முடியாதோ அதை போல் தமிழை சொல்கிறாங்க. புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நிறைய விஷயங்கள், நிறைய திறமை இருந்தால் தான் நம்ம இன்னைக்கு ஒரு இடத்துல பாஸ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட திறமைகள் இருக்கக்கூடிய ஒன்றை சிந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நான் சிந்துமே அந்தரமேல் முற்றுமுனதை. ஏன் தெரியுமா நான் அப்படி சொல்கிறேன்? வானத்தில் இருக்கக்கூடிய கண்ணிமைக்காத தேவர்கள்னு எல்லாருமே புகழ்றாங்க இல்லையா, அவங்களுக்கே 3 குணம் தான். சத்துவம், ராசசம், தாமசம் அப்படின்ற 3 குணம். ஆனால் தமிழே உனக்கு 10 குணம் இருக்கு. என்னென்ன 10 குணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகே, சத்துவம், ராசசம், தாமசம் யாருக்குரிய குணங்கள்? தேவருக்குரிய குணங்கள். தமிழுக்குரிய குணங்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா எத்தனை குணங்க? 10 குணங்கள். செறிவு, தெளிவு, தெளிவு, இன்பம், ஒழுக்கிசை, உதாரம், உய்த்தலில் பொருண்மை, வழி, காந்தம், சமாதி, சமநிலை. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். மீனிங்கே புரியலனா கூட நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா தமிழுக்குரிய குணங்களில் பொருந்தாதது என்னன்னு கேட்பாங்க. இதுக்கு மீனிங் புரியணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இதை வச்சு உங்களுக்கு கொஸ்டின் கேட்க போகிறது. ஓகே, இந்த 10 குணங்களை மனப்பாடம் வச்சுக்கணும். செறிவு, தெளிவு, இன்பம், ஒழுகிசை, உதாரம், உய்த்தலில் பொருண்மை, வழி, காந்தம், சமாதி, சமநிலை. இந்த 3 குணம் இருக்கு இல்லையா, சத்துவம், ராசசம், தாமசம், அதுக்கு என்ன பொருள் அப்படின்றத கேட்பாங்க. சரியா? பேக் சைடில் இருக்கு பாருங்க. சத்துவம் என்றால் அமைதி, மேன்மை, ராசசம் என்றால் போர் குணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, இங்க பார்ப்போம் பாருங்களேன். தமிழுக்குரிய குணங்கள் 10 இருக்கு பாருங்க. செறிவு, தெளிவு, சமநிலை, இன்பம், ஒழுகிசை, உதாரம், உய்த்தலில் பொருண்மை, வழி, காந்தம், வழி, சமாதி என்னும் 10 குணங்களை பெற்றுள்ளாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வான தேவர்களுக்கு உரிய குணங்கள் என்னென்ன? சத்துவம். சத்துவம் என்றால் அமைதி கேட்பாங்க. சத்துவம் என்ற சொல்லின் பொருள் என்ன? அமைதி, மேன்மை. ராசசம் என்றால் என்னது? போர் குணம். போர்க்குணம். நம்ம போர் குணம் வச்சிருக்கணும். போர் தொழில் பழகுன்னு பாருங்க பாரதியார். போர்ல இருக்கணும். போர் தொழில் பழகு. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம்னா தீவிரமா இருக்கணும். போர்ல எல்லாம் போயிட்டு தூங்கினா இருப்போம் நம்ம. அப்ப போர்ல உக்கிரமா செயல்படுவோம். நம்மளுடைய அனைத்து திறமைகளும் வெளிப்படும். அப்படிப்பட்ட போர் குணம் இருக்கும். ஓகே, போர் குணம்னா ஏதாவது ஒன்றுத்துல கான்சன்ட்ரேட்டடா இருக்குது.
நம்ம டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணா இந்த 3 குணம் வேணும். அமைதியா இருக்கணும், மேன்மை பொருந்தி இருக்கணும், போர் குணம் இருக்கணும், சோம்பல், தாமசம் என்றால் சோம்பி இருத்தல். சோம்பி இருக்கணுமா? அப்ப நான் ஃபிட்டா இருக்கிற வாத்தியார் டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லக்கூடாது. சோம்பி இருத்தல்னா ஏதாவது ஒன்றுல விடாபடியா நமக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சோம்பி இருக்கணும். நமக்கு இந்த குரூப் 4 கால்ஃபர் தான், குரூப் 2 கால்ஃபர் தான், அதுலயே சோம்பி இருக்கிறதுக்கு பேர் தான் சோம்பல். ஓகே, சோம்பி இருத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தேவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இறைவன் மீது பற்று கொண்டு இறைவனை பார்க்கறதே தன்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே விஷயத்துல சோம்பி இருப்பாங்க. அதை தான் சொல்றாங்க. சத்துவம், ராசசம், தாமசம். சத்துவம் என்றால் என்னங்க? அமைதி, மேன்மை. ராசசம் என்றால் என்னது? போர்க்குணம். தாமசம் என்றால் என்னது? சோம்பி இருத்தல். 3த்துல ஏதாவது ஒன்று கொஸ்டின்ல கேட்பாங்க, பார்த்து வச்சிங்க. இதுக்கெல்லாம் மீனிங் தேவையில்லை நமக்கு. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அந்தரமேல் முற்றுமுணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார். இமையவர்கள் என்றால் என்னன்னு ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. அதாவது நம்ம தமிழ் தூதிலே பார்த்துருப்போம் பாருங்க. தமிழ் தூதில் இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர், இளமையோர் கிடையாது, அது இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இமையோர் என்றால் என்னன்னு கேட்பாங்க. கண் இமைக்காத தேவர்கள், கண் இமைக்காத தேவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இமையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இமையவர்கள் என்ற சொல்லின் பொருள் என்னங்க? கண்ணிமைக்காத தேவர்கள். இதோ ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. இமையவர் என்ற சொல்லின் பொருள் என்ன? தேவர், கண்ணிமைக்காத தேவர்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கணும். அப்ப அந்தரமேல் முற்றுமுணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார், நீ குற்றமில்லா 10 குணம் பெற்றாய். மற்றொருவர் ஆக்கிய வண்ணங்கள் 5 மேல் உண்டோ? நாம உருவாக்கின வண்ணங்கள் 5 தான். ஓகே, கருமை, வெண்மை, செம்மை, பசுமை, பொன்மை அப்படின்னு சொல்லிட்டு 5 வண்ணங்களை தான் உருவாக்கி வச்சிருப்போம். ஆனால் தமிழே நீ 100 வண்ணங்களை உடையாய். தமிழுக்குரிய வண்ணங்கள் 100, ஏறத்தாழ 96 யாப்பு வண்ணங்களை அதில் பயன்படுத்தி இருப்பாரு கம்பர். மொத்தம் 100 வண்ணங்களுங்க தமிழுக்கு. அதில் கம்பர் பயன்படுத்திய யாப்பு வண்ணங்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 96. ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா 5 வண்ணங்கள். தமிழுக்கு 100 வண்ணங்களை நம்ம பார்த்தோம்னா விடிஞ்சிரும். ஸோ 100 வண்ணங்களை நம்ம பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. குரில், அகவல், தூங்கிசை முதல் இடைமெல்லிசை ஈராக 100 வண்ணங்கள்னு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் பார்த்தா போதும். மனிதரால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள் வெண்மை, செம்மை, கருமை, நமக்கே தெரியும். பொன்மை, பொன்மைனா என்னன்னு கேட்பாங்க. மஞ்சள். பொன்மைனா என்னங்க? மஞ்சள். சரியா? 5 மேல் உண்டோ? நீ நோக்கிய வண்ணம் 100 உடையாய். 100 வண்ணங்கள் இருக்குங்க தமிழுக்கு. ஓகே, 100 வண்ணங்கள். நீயோ புலவர்கள் கண்டடைந்த குரில், அகவல், தூங்கிசை வண்ணம் முதல் இடைமெல்லிசை ஈராக ஒரு 4 வண்ணத்தை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. சரியா? குரில், அகவல், தூங்கிசை முதல் இடைமெல்லிசை ஈராக 100 வண்ணங்கள் தமிழுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? நாக்குலவும் மூணரசம் 6 அல்லால் உண்டோ? நீ செவிக்கு உணவான நவரசம் உண்டாயினாய் அப்படின்னு சொல்றாங்க. நாம சாப்பிட்ற சாப்பாட்டுல அறுசுவைகள் தாங்க இருக்கு. ஆனா தமிழுக்குரிய சுவைகள் பாருங்க, ஞாபகம் வச்சிங்க, மறக்காம. ஊனரசம் என்றால் குறைபாடுடைய சுவை. குறைபாடுடைய, ஊனரசம் குறைபாடு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். குறைபாடுடைய சுவை. நாம சாப்பிட்றதெல்லாம் ஒரு சாப்பாடாங்க, அறுசுவையெல்லாம் ஒரு சுவையா? தமிழை நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் இது நூல்களை படிச்சீங்கன்னா, கம்பராமாயணத்தை நீங்க படிச்சீங்கனாலே உங்களுக்கு இது தென்படும். ஊனரசம் 6 அல்லால் உண்டோ? 6 அறுசுவை உணவு தான் இருக்கு. ஆனா தமிழுக்குரிய சுவைகள் 9. வீரம், அச்சம், அவலம், இழிப்பு, வியப்பு, காமம், கோபம், நகை, சமநிலை, 9 வகையான சுவைகள் இருக்கு. சரியா? எதுக்காக நான் இப்படி சொல்றேன்னா, இது மாதிரி நீங்க சொல்லி பார்க்கணும். யார்கிட்டயாவது சொல்லி பார்க்கும்போது நவரசங்கள் சொல்றேன் கேட்குறீங்களா? வீரம், அச்சம், அவலம், இழிப்பு, வியப்பு, காமம், கோபம், நகை, சமநிலைன்னு படிச்சு வைக்கணும். போட்டி போட்டு படிச்சாதான் நீங்க அங்க போய் பொருந்தாதுன்னு கேட்டா டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? சரி, பார்த்தீங்கன்னா ஊனரசம் அப்படின்னு பார்த்தோன்னா என்னங்க? குறைபாடுடைய சுவை கேட்பாங்க. ஆனா செவிக்கு உணவான, செவிகள் உணவான நவரசம் உண்டாயினாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. செவிகள் உணவான நவரசங்கள் என்னென்னது? வீரம், அச்சம், அவலம். இதுல கொடுக்கல. வீரம், அச்சம், அவலம் இது நம்ம 9th புக்ல இருக்கு பாருங்க. அவலம், இழிப்பு, வியப்பு, காமம், கோபம், நகை, சமநிலை அப்படின்னு சொல்லிட்டு 9 நவரசங்கள் இருக்குங்க. சரியா? ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின்ல இந்த ஊனரசம் 6 இருக்கு இல்லையா? அதாவது நாக்குலவக்கூடிய ஊனரசங்கள், அதாவது குறைபாடுடைய சுவைகள், அறுசுவைகள். அந்த அறுசுவையுடைய பயன் என்னன்னு கேட்டாங்க. அந்த அறுசுவைகளுக்கு என்னென்ன பயன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல கேட்டாங்க. நம்ம அந்த ஒரு அறுசுவை பயனை ஒரு சைடில் பார்ப்போம்.
ஏன்னா நம்ம பாட்டே பார்க்கறதால கொஞ்சம் நமக்கு தொய்வடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த அறுசுவைகள் நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சிங்க. அறுசுவைகள் அதனுடைய பயன் என்னன்னு கேட்பாங்க. இனிப்பு, துவர்ப்பு, கைப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, புளிப்பு. இதுதான் அறுசுவைகள். சரியா? இதனுடைய பயன்பாடுகள், அறுசுவையை சாப்பிட்றதால என்னென்ன பயன்? இனிப்பு, வளம், வளமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். துவர்ப்பு, ஆற்றல். கைப்பு, மென்மை. கார்ப்பு, உணர்வு. உவர்ப்பு, தெளிவு. புளிப்பு, இனிமை. இது பழைய 9th புக்ல உணவே மருதுன்னு ஒரு பாடம் இருக்குங்க. அதில் அறுசுவையுடைய பயன்பாடுன்னு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதை கேட்பாங்க. இனிப்பு, வளம். இனிமையான சாப்பாடுகளை அதிகமாக சாப்பிட்டா அப்படின்னா வளமை பெற்று இருப்போம். அதே போல் துவர்ப்பு. துவர்ப்புனா நெல்லிக்காய், காட்டு நெல்லிக்காய் நீங்கள் கேள்விப்படுவீங்க இல்லையா, அது. ஆற்றல், எனர்ஜி, அதிகமானு கொடுத்தது எனர்ஜி. கைப்பு. கைப்புனா ஒன்றும் கிடையாது, கசப்பு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கைப்பு என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கூட கேட்கலாம். கசப்பு. பசப்புனா என்னது? மயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பசப்புனா என்னது? மயக்கம். கைப்புனா கசப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கார்ப்பு, காரம். காரமா சாப்பிட்டோம்னு வச்சிங்களா உணர்வு பூர்வமாக இருப்பாங்க நம்மளுங்க. காரமா. உவர்ப்பு, தெளிவு. உப்பு, தெளிவுன்னு அர்த்தம். இந்த டாட்டால் சால்ட்டெல்லாம் வைக்கும் போது பாருங்க, மூளையில் வந்து உங்களுக்கு பிரெயின் நல்லா ஆக்டிவாக செயல்படுன்னு பாருங்க. உவர்ப்பு, தெளிவு. புளிப்பு, இனிமை. அப்போ அறுசுவைகளுடைய பயன்பாடுகள் உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா இது அறுசுவை தான். ஆனால் தமிழுக்குரிய சுவைகள் நவரசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 9 ரசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? ரைட், வந்துருங்க. அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டோ ஏனோருக்கும் அப்படின்னா மற்ற மொழியை படிக்கக்கூடியவர்களுக்கு அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டோ, ஒன்று இல்லாமல் அதிகமாக ஏதாவது இருக்கா? ஆனால் மற்ற மொழியை நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த மொழியை படித்த பயன்தான். ஆனால் தமிழ் மொழியை படிச்சிங்கன்னா 8 வகையான வனப்புல நீங்கள் பாட்டு எழுத முடியும். அம்மை, அழகு, இயைபு, இலைபு, தோல், தொன்மை, புலன், விருந்து இப்படின்ற 8 வகையான வனப்புகளை நீங்கள் பாட்டு எழுத முடியுன்றாங்க. சரியா? 8 வகையான வனப்புகள் என்னென்ன பாருங்க. அம்மை, அழகு, இயைபு, இலைபு, தோல், தொன்மை, புலன், விருந்து. ஓகே, இதுலேயும் நம்ம கொடுக்கலன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம எழுதிடுவோமா? அம்மை, அழகு, இயைபு, இலைபு, தோல், தொன்மை, புலன், விருந்து. அம்மை, அழகு, இயைபு, இலைபு, தோல், தொன்மை, புலன், விருந்து. பாருங்க, அம்மை, அழகு, இயைபு, இலைபு, தோல், தொன்மை, புலன், விருந்து. இது வந்து 8 வனப்புகளுங்க, தமிழுக்குரிய வனப்புகள். இதுல புலன் என்ற வனப்பை சார்ந்த நூல் என்ன? இது ஆல்ரெடி நம்ம ஒரு சிற்றிலக்கியம் நடத்தும் போது பார்த்துருப்போம். கீழே தெரிஞ்சா டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. புலன் என்ற வனப்பை சார்ந்த நூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு வனப்புக்கள்ல உங்களால் செயல் எழுத முடியும். மற்ற மொழியை படிச்சீங்கன்னா ஒரே ஒரு செயல் தாங்க எழுத முடியும். தமிழை படிச்சீங்கன்னா 8 வகையான செயலும் எழுத முடியும். புரிதுங்களா உங்களுக்கு? இப்போ பாருங்க, தமிழுக்குரிய குணங்கள் என்ன, மற்ற மொழிக்குரிய குணங்கள் என்ன, தமிழுக்குரிய குணங்கள் என்ன. மற்ற மொழியை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. எதுக்காக சொல்றேன்னா தமிழுடைய மேன்மையை கருத்துக்காக கம்பேர் பண்ணணும். ஒன்றை சொல்லி தானே இன்னொன்னுடைய பெருமையை சொல்ல முடியும். அதை தான் சொல்றாங்க. சரியா? தேவர்களுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் இருந்து பாட்டை சொல்றேன் பாருங்க. மீனிங் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப சிம்பிளா இதான் சொல்றாங்க. தமிழே நீ தூது போயிட்டு வா. போயிட்டு வரதுக்கு முன்னாடி தமிழை பெருமையா பேசுறாங்க. இப்படி அழகா இருந்து உன்னை வளர்த்தாங்க, அதனால நீ பால் முந்திரிகை வாழைக்கனியாய் கிளர்ந்த கரும்பாய் நாளிகேர திலங்கனியா நீ வந்த தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே புத்திக்குள் உண்ணப்படும் தேனே. உங்ககிட்ட நான் ஒன்று சொல்றேன், கேட்குறியா? நீ சாதாரணமான ஆளா? உனக்கு எவ்வளோ பெரிய மேன்மை பொருந்திய குணம்லாம் இருக்குது தெரியுமா? புலவர்கள் வந்து குறவஞ்சி வேணும், பல்லு வேணும்னு கேட்குறாங்க. உங்ககிட்ட இருக்கு கொடுக்குற, ஆனால் உன்னுடைய பண்பு உயர்ந்தது. என்ன தெரியுமா உன்னுடைய பண்பு? நான் சொல்கிறேன் பாரு. வானத்து தேவர்களுக்கு கூட 3 குணம் தான். ஆனால் உனக்கு எத்தனை குணம் இருக்குது? 10 குணம் இருக்குது. நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் 6 சுவை தான் இருக்குது. உனக்கு எத்தனை சுவை இருக்குது? 9 சுவை இருக்குது. நாங்கள் பார்க்குற வண்ணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 5 வண்ணம் தான். ஆனால் உனக்கு 100 வண்ணங்கள் இருக்குது. அதே ஒரு மொழியை நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா
ஒரு மொழியுடைய இனிமை என்பது ஒரு வனப்பு தான், ஆனால் உனக்கு 8 வனப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வரியிலையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழுடைய பெருமையை சொல்கிறாங்க. அந்தரமேல் முற்று உணர்ந்த தேவர்களுக்கு 3 குணம், உனக்கு குற்றமலாய் 10 குணம் கண்டாய், மற்றொரு ஆக்கிய வண்ணங்கள் 5 மேல் உண்டோ, நீ நோக்கிய வண்ணம் 100 உடையாய், நாக்குல ஊனரசம் 6 அல்லால் உண்டோ, நீ செவிக்குணவான நவரசம் உண்டாயினாய், ஏனொருக்கு மலியா வனப்பு 1 அல்லது அதிகம் உண்டோ, நீ ஒளியா வனப்பு 8 உடையாய் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுடைய வனப்புகளை அப்படியே சொல்கிறாங்க. சரிங்களா? இவ்வளோ தாங்க பாட்டு. ப்ரீவியஸ் இயர் கொஷனில் இதை பேஸ் பண்ணி என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதை மட்டும் பார்த்துருவோமா, ஒரு 5 நிமிஷம். அதை கொஞ்சம் நம்ம டெப்த்தாகவே அனலைஸ் பண்ணோம், பார்த்துருவோம். நம்ம பாருங்கள், இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டது. பொருளறிந்து பொறுத்துக, சொல் பொருள். நான் சொல்லலைங்களா, பழைய புக்கில் தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே தான் நிறைய கொஷின்ஸ் கேட்க முடியும். வைத்தெருப்பம், கவுடம், பாஞ்சாலம், மாக்கதம், இதெல்லாம் என்னதுங்க? விதைகள். அவங்க என்னென்ன விதைக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா, வைத்தெருப்பம் அப்படின்னா தொடர்நிலை செய்யுள் எழுதுவவங்கள நம்ம வைத்தெருப்போம்னு சொல்லுவோம், ஆசு கவி. ஓகே. கவுடம் என்றால் மதுர கவி. கவுடம் மதுரம், இனிமையான பாடல்களை பாடுபவதில் வல்லவர். பாஞ்சாலம் அப்படின்னா என்னது? சித்திரக்கவி. சித்திரக்கவி சொல்லணிகளை வைத்து பாடுவதில் வல்லவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சித்திரக்கவி என்றால் சொல்லணிகளை வைத்து பாடுவதில் வல்லவர்கள். மாக்கதம் என்றால் தொடர்நிலை செய்யுளை பாடுவதில் வல்லவர்கள். தொடர்நிலை செய்யுளை பாடுவதில் வல்லவர்கள் வித்தார கவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவங்கள வந்து மாக்கதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா? சித்திரக்கவி எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுங்க. சித்திரக்கவி அப்படின்னாலே சொல்லணி வைத்து பாடுவதில் வல்லவர்கள். பாஞ்சாலம் அப்படின்ற ஒரு திறமை மிக்கவர்கள். பாஞ்சாலம்னாலும் சித்திரக்கவினாலும் ஒண்ணுதாங்க. சித்திரக்கவி என்ற நாடக நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் உங்களை கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கான ஆன்சர் பரிதிமார் கலைஞர். ஞாபகம் வச்சுக்கலாமா? பரிதிமார் கலைஞர். அப்ப நீங்க சித்திரக்கவி அப்படின்னா என்னென்ன ஞாபகம் வரணும்? பாஞ்சாலம், சொல்லணி வைத்து பாடுவதில் வல்லவர். பரிதிமார் கலைஞர் சித்திரக்கவி அப்படின்ற ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறாங்க, நாடக புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறாங்க அப்படின்றது நீங்க பார்த்துக்கணும். சரியா? ஆசு கவி அப்படின்னாலும் வரகவி அப்படின்னாலும் நமக்கு மனசுக்கு வர ஒரே ஆள் யாருன்னு கேட்டோம்னா வரதன். அதாவது காலமேக புலவர். அவர் தான் அப்படின்ட்டா பாட்டு பாடுவார். என்னும் சொல்வதற்கு முன்னாடியே அவர் ஏராளமான பாடல்களை பாடி முடிச்சிருப்பான்னு சொல்றாங்க. அதுவும் இரு சொல் அலங்கார பாடலை பாடுறதுல வல்லவர் தான் இந்த வரதன். வரகவி, ஆசு கவின்னு சொல்லலாம். வித்தார கவி தொடர்ந்து செயல்களை எழுதக்கூடிய தொடர்நிலை செயல் எழுதுவதில் வல்லவர். கம்பர் 10,000 கவிதைகளை முத்தாக சந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாக விளைன்றாரு கண்ணதாசன். இன்னமும் வித்தாவல. உங்களால எழுத முடியுமா? 15 நாள்ல 10,669 கவிதைகள், 10,569 கவிதைகள். எத்தனை நாள்ல? 15 நாள்ல 10,569. 15 நாள் நம்மளால கம்பராமாயணத்தை கூட மனப்பாடம் பண்ண முடியாது. பார்த்துங்க, இப்போ இருக்கக்கூடிய நிலைமை அது. சரியா? பண்ணலாம். நீங்கள் போட்டி எடுத்துட்டு 15 நாளில் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து நின்னீங்கன்னு வச்சுங்களேன், முடியும். முடியாது எதுவும் கிடையாது. ஆனால் இன்ன வரையுமே யாரும் முடிச்சு காமிக்கல. இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த கம்பர் நீங்கள் தான். ஓகே. வித்தார கவி 15 நாளில் கவிதை பாடுவதில் வல்லவர். 15 நாளில் எத்தனை கவிதையை பாடியிருக்கிறாரு? 10,569 கவிதை. தொடர்நிலை செய்யுள் வித்தார கவி அப்படின்னாலே கம்பர் தான். புரிதுங்களா? மதுரை கவி இனிமையான பாடல்களை பாடுவதில் வல்லவர். மதுரை கவி பாஸ்கரதாசனே ஒரு ஆளுமைக்கு பேர் இருக்கு. பழைய 9th புக்ல ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க, மதுரை கவி பாஸ்கரதாஸ். பாஸ்கரதாஸ். மதுரம்னாலே இனிமை தானே, மதுரை இனிமை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த இதெல்லாம் புரியுதா? உங்களுக்கு ஒரு கேள்வி. 9th பழைய புக்கில் கொடுத்துருப்பாங்க. சித்திரக்கவி, ஆசு கவி, வித்தார கவி, மதுரை கவி, இந்த 4 கவிகளையும் பாடுவதில் வல்லவர் யார்? கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். பழைய 9th புக்கில் இருக்கு, நீங்க தேடி பாருங்க. இந்த 4 கவிகளையும் பாடுவதில் வல்லவர் ஒரு ஆள் இருக்கிறாங்க. உங்களுக்கு சின்னதாக ஒரு க்ளூ தரேன். 10th புக்கில், நியூ 10th புக்கில் மொதல் பாட்டு அவருது தான். சரியா? ரைட். பார்ப்போம் எத்தனை பேர் சொல்றாங்கன்னு. அடுத்து, வெண்டலை விரவிய கலிவெண்பாவில் பாடப்படுவது. உங்க ஸ்கூல் புக்ல கலிவெண்பான் தான் இருக்கும். ஆனா பழைய 11th புக்லயும் 12th புக்ல தூது இருக்கும் பாருங்க, அங்க வெண்டலை விரவிய கலிவெண்பாவில் பாடப்படுவது தூதுன்னு கொடுத்திருப்பாங்க. சரியா? ரைட். அப்ப கலிவெண்பாவில் பாடப்படக்கூடியது தூது. அதே கலிவெண்பாவில் தான் உலாவும் பாடப்பட்டது. பெரும்பான்மையான உலாக்கள் வெண்டலை விரவிய கலிவெண்பா தூது. என்ன வச்சுக்கலாமா? அடுத்து பாருங்க, பலப்பட்டடை சொக்கநாத பிள்ளை எழுதிய மற்றொரு தூது நூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. பலப்பட்டடை சொக்கநாத புலவர். இவரை பொறுத்தவரையும் சொக்கநாத பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இவரை பொறுத்தவரையும் நமக்கு தெரிஞ்சது
தென்றல் விடு தூது. நல்லா புரிஞ்சுங்க. தென்றல் விடு தூது எழுதியது பத்மகிரியார். பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது அப்படின்றது எழுதுந்து பலபட்டறை சொக்கநாத புலவர். இங்க என்ன நீங்க ஆன்சர் பண்ணணும்? சொக்கநாத பிள்ளை அவரோட தொடர்பு இருக்கக்கூடியது தென்றல் விடு தூது தான். காரணம், அன்னம் விடு தூது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம அன்னம் விடு தூது அப்படின்றது நமக்கு இதில் வரும். நலவெண்பாவில் அன்னத்தை தூது விட்டுருப்பாங்க. நலவெண்பாவில் அன்ன விடு தூது நலனுக்கும் தமயந்திக்கு இடையே போயிருக்கும். சரியா? தமிழ் விடு தூது ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. இது ஒரு நமக்கு பெனிஃபிட். தெரியலனா கூட தெரியவில்லைன்னு போட்டு போயிடலாம். முகில் விடு தூது முடியரசன். முகில் விடு தூது அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். சரியா? முகில் என்றால் என்னது? மேகம். மேக விடு தூது அப்படின்ற ஒரு நூல் இருக்கு. மேக விடு தூது பார்த்துங்க, இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மேக விடு தூது அப்படின்னு கேட்டோம்னா நம்ம குமரகுருபரர் மேக விடு தூது எழுதியிருக்கிறார். குமரகுருபரர் இது தனி புத்தகமா இல்லை, காளிதாசர் எழுதிய மேக சந்தேசம் அப்படின்ற ஒரு நூலை தமிழ்மயப்படுத்தி எழுதியிருப்பார். மேக சந்தேசம் அப்படின்ற ஒரு நூல். சந்தேசம் என்ற வடமொழி சொல்லின் பொருள் தூதுங்க. மேக சந்தேசம் எழுதியவர் யாருன்னு கேட்டோம்னா காளிதாசர். இந்த நயன்தாரா அவர்கள் நடிச்சு கூட ஒரு பாட்டு வந்திருக்கும் பாருங்க. மேக தூதம் பாட வேண்டும், காளிதாசன் காண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்திருக்கும் பாருங்க. மேக தூதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்திருக்கும். இனிமையா பாடணும், அது நமக்கு வராது. ஸோ அப்படியே நம்ம போயிட வேண்டியதுதான். மேக சந்தேசம் காளிதாசர். ஓகே, சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக பாட்டை சொல்றேன், தவறா நினைச்சுக்காதீங்க. மேக சந்தேசம், சந்தேசம் என்றால் என்னங்க? தூது. ஓகே, அப்ப மேகதூதம் அப்படின்றத வடமொழியில் எழுதியாரு காளிதாசர். மேகதூதம் வடமொழியில் எழுதியாரு காளிதாசர். அதை மேகவிடு தூது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி ஒரு பாட்டாக வச்சிருப்பார். தனி புத்தகமெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. குமரகுருபரர் ஞாபகம் வச்சுக்கலாமா? அப்போ முகில் விடு தூது யாரு? முடியரசன் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. பாடும் குவில், காவியப்பாவை, வீரகாவியம் அப்படின்ற நூலெல்லாம் எழுதின முடியரசன் முகில் விடு தூதுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. தமிழ் விடு தூது தெரியவில்லை. அன்னம் விடு தூது நலவெண்பாவில் அன்னம் தூதா போயிருக்கும். சரியா? தமயந்திக்கும் நலனுக்கும் இடையே. தென்றல் விடு தூது. அப்ப இதுக்கெல்லாம் நமக்கு ஆன்சர் தெரியும்னா தென்றல் விடு தூது யாரு? பலபட்டறை சொக்கநாத புலவர். நீங்க 10th புக்கை எடுத்து பாருங்க. போன வீடியோல கூட நண்பர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. 10th புக்கை எடுத்து பாருங்க. பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது என்பதை பலபட்டறை சொக்கநாத புலவர் எழுதியிருக்கிறாங்க. தென்றல் விடு தூது எழுதுந்து பத்மகிரிநாதர். சரியா? ரைட். அப்ப பலபட்டறை சொக்கநாத பிள்ளை தென்றல் விடு தூது எழுதலையா சார்னா அவரும் தென்றல் விடு தூது எழுதியிருக்கிறாங்க. புரிதுங்களா உங்களுக்கு? அவரும் தென்றல் விடு தூது எழுதியிருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் தான் ஆப்ஷன்ல இருப்பாங்க. இப்ப பாருங்க, ஒருத்தவங்களை செலக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. டிஎன்பிசிக்கு தெரியும். ஸோ ஒருத்தவங்களை செலக்ட் பண்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, தமிழ் விடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர். பதிப்பித்தல் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சது பதிப்புத்துறையின் வேந்தன் என்று புகழப்படக்கூடிய உவே சாமிநாத ஐயர். நாமும் வேங்கடசாமி நாட்டார் உரைவேந்தர். சரியா? பதிப்புத்துறையின் வேந்தன் இவர். உரைவேந்தர் நாமும் வேங்கடசாமி நாட்டார் உரைவேந்தர். சரியா? உரை எழுதுறதுனாலே நாமும் வேங்கடசாமி நாட்டார் தான். பதிப்புக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது. திருவிகா மேடை பேச்சின் தந்தை, பருதிமார் கலைஞர் நாடக பேராசிரியர். ஸோ யாராக தான் இருக்க முடியும்? ஊவேசா தான் இருக்க முடியும். பதிப்பு சிவை தாமோதரம் பிள்ளை வச்சிருந்தா கூட நம்ம குழம்பலாம். ஆனால் ஒரே ஒரு ஆள் தான் பதிப்புத்துறை. இந்த 4 பேர்லேயே ஒரு ஆள் தான் பதிப்புத்துறையை சார்ந்தவர். அவர் ஊவேசா தான். எப்போ பதிப்பிச்சாரு? 1930. டெஃபினட்டா ஊவேசா பதிப்பித்த ஒரு புத்தகத்தை உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்பாங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிறது மட்டும் நான் சொல்கிறேன், ஒரு ஓரமாக நோட் பண்ணி வச்சுக்கிங்களா? செட்டாக படிச்சிருங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஊவேசா பதிப்பித்தது, ஊவேசா முதலில் பதிப்பித்தது 1887 சீவக சிந்தாமணி அப்படின்ற ஒரு புத்தகத்தை தான் அவர் முதல்ல படிச்சாரு, பதிப்பித்தாரு. முதல் பதிப்பு. கேட்டாங்க டிஎன்பிசியில், ஊவேசா முதலில் பதிப்பித்த நூல் என்ன? சீவக சிந்தாமணி 1887. 1889 10 பாட்டு நூல்களை பதிப்பிச்சாரு 1889. 1892 ஓகே சிலப்பதிகாரம்
சிலம்புன்னு ஈஸியாக போட்டுக்கிறேனே. சிலப்பதிகாரம் 1894. இது இப்போ கூட டிஎன்பிஎஸ்சியில் இந்த 2023 கூட கேட்டாங்க. என்னது? புறநானூறு. புறநானூறு ஞாபகம் வச்சிங்க. புறநானூறு 1895. அடுத்த வருஷமே புறநானூரோட தொடர்பு இருக்கக்கூடிய புறப்பொருள் வெண்பாமலையை பதிப்பிச்சாரு. புறப்பொருள் வெண்பாமலை. புறநானூறுக்கும் புறப்பொருள் வெண்பாமலை ஏன் அடுத்தடுத்த ஒரு பதிப்பிக்கணும்? ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான். புறநானூறு 11 புறத்திணையை பற்றி பேசும். புறப்பொருள் வெண்பாமலை 12 புறத்திணையை பற்றி பேசும். சரியா? புறநானூரில் குறிப்பிடக்கூடிய புறத்திணைகள் 11. உளினை திணையை மட்டும் சொல்லியிருக்க மாட்டாங்க. புறநானூரில் குறிப்பிடப்படாத திணை என்னன்னு கூட இப்போ ரீசெண்ட் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க பாருங்க. புறநானூறு 11 திணைகளை பற்றி பேசுது. ஓகே, புறத்திணைகள் மொத்தம் எத்தனை? 12. அந்த 12மே பேசக்கூடியது புறப்பொருள் வெண்பாமாலை. இதை எழுதியவர் அயனாரிதனார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரியா? அயனாரிதனார் எழுதுந்து. ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே ஒன்றுக்குள்ள ஒன்று தொடர்பு இருக்குன்றதால் தான் அடுத்தடுத்த வருஷம் பதிப்பிச்சிருக்கிறார். இந்த ரெண்டுக்குமே ஒன்றுக்குள்ள ஒன்று தொடர்பு இருக்கிறதால தான் ஜி போப் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து என்ன பண்ணியிருப்பார்? பதிப்பித்திருப்பாருன்றதை விட மொழிபெயர்த்திருப்பார். ஓகே, த எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமாலை அப்படின்ற ஒரு புத்தகத்தை ஆங்கிலத்தில் எழுதியவர் யாருன்னு கேட்டோம்னா ஜி போப். அப்போ புறநானூறுக்கும் புறப்பொருள் வெண்பாமாலைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. புறநானூறு 11 புறத்திணை, புறப்பொருள் வெண்பாமாலை 12 புறத்திணை. இப்போ அதே சமயத்தில் தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய புறத்திணைகள் எத்தனை? ஸ்கூல் புக்கில் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் பார்ப்போம். தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய புறத்திணைகள் எத்தனை? ஏன்னா கேள்விகள் கேட்டு நடத்தினா தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ஒரு செட்டாக பார்த்துக்கணும். 11 புறத்திணையா? இப்போ கேட்டாங்க பாருங்க, குறிப்பிடாத புறத்திணை என்னன்னு? உளினை திணை குறிப்பிடாதது. புறநானூரில் உளினை திணை பாடல் கிடையாது. இந்த தடவை என்ன கேட்கலாம்? தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய புறத்திணைகளில் பொருந்தாததுன்னு கேட்கலாம். அவர் எத்தனை புறத்திணைகளை சொல்கிறாருன்றதை டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் அதை பார்ப்போம். சரியா? 1895, 1898 மணிமேகலை என்ன பண்ணுறாருன்னா பதிப்பிக்கிறாரு. மணிமேகலை பதிப்பிக்கிறாரு. 1903 ஐங்குறு நூறு. 1904. சரியா? 1903 ஐங்குறு நூறு. 1904 பதிற்று 10. புறநானூறுன்றதை விட 1894 எட்டு தொகை நூல்களில் நிறைய நூல்களை பதிப்பிச்சிருப்பார். ஸோ எட்டு தொகைனே நம்ம போட்டுடலாம். 1894 புறநானூறு மட்டுமல்லாமல் எட்டு தொகையில பெரும்பான்மையான நூலை பதிப்பிச்சிருப்பாரு. 10 பாட்டில் எட்டு தொகையை, அதாவது 10 பாட்டு 1889, 1894 புறநானூறு ப்ளஸ் எட்டு தொகையில சில நூல்கள். எட்டு தொகையிலேயே இந்த ஐங்குறு நூறு பதிற்று 10 இந்த ரெண்டுத்தையும் தனித்தனியாக பதிப்பிச்சிருப்பாங்க. 3ல் 4ல். இந்த இயர்ஸில் ஏதாவது ஒரு இயர் தனியாக கேட்கலாம், இல்லைன்னா பொறுத்துக்கன்னு கேட்கலாம். பார்த்து வச்சிங்க. இது ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ 1930 எதை பதிப்பித்தாரு? தமிழோட தூதுவை பதிப்பிச்சாரு. இது 9th புக்கில் தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. புரிதுங்களா? ஒரு செட்டாக பார்த்து வச்சிங்க. நிறைய விஷயங்களை டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். 81 பட்டியல் 1ஐயும் 2ஐயும் பொறுத்துங்கன்னு கேட்டிருக்காங்க. பாடு என்றவுடன் பாடுபவர் யாரு? ஆசுகவி. திரும்ப இதான் கேட்குறாங்க பாருங்க. ஓசை நயமிக்க பாடல்களை பாடுவதில் வல்லவர் யாரு? ஓசை நயமிக்க பாடல்களை மதுரகவி. தொடர்நிலை செய்யுள் வித்தார கவி. சொல்லணி அமைத்து பாடுவதில் வல்லவர் சித்திரக்கவி. இப்போதான் பார்த்தோம். இந்த 4ஐயும் பாடுவதில் வல்லவர் யாருன்னு தான் உங்களை பார்க்க சொல்லியிருக்கிறேன். பார்த்து சொல்லுங்க. சரியா? அப்படி பார்த்தோம்னா ஏதான் ஆன்சர். நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா அதான் வரப்போகுது. சரி, அடுத்து பாருங்க. பட்டியல் 1ஐயும் 2ஐயும் சேர்க்க சொல்லியிருக்கிறாங்க. சங்கொலி நாமக்கல் கவிஞர். ஓகே, சங்கொலி எழுது நாமக்கல் கவிஞர். கனிச்சாறு 8 தொகையா வந்திருக்கு, பெருஞ்சித்தனார். திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் ஆயினும் பெரிய தமிழ். இதை பார்த்துருப்போம் நம்ம. பகலை கூத்தர். தமிழோடு தூது ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. எளிமைதான். நீங்கள் இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா டிக் பண்ணிக்கலாம். பார்த்து டிக் பண்ணிங்க. சரியா? டிஸ்கிரிப்ஷனில் இதை நான் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்து ஆன்சர் பண்ணிங்க. நூல் நாரை விடு தூது வந்துருச்சு பாருங்க. எக்ஸ்ட்ரா ஒரு தூது நூல். நாரை விடு தூது சத்தி முத்த புலவர். திரிகடுகம் செரு அடுத்தோல் நல்லாதன். சீரா புராணம் உமரு புலவர். கலிங்கத்து பரணி செயங்கொண்டார். கலிங்கத்து பரணி செயங்கொண்டாரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே மற்றதெல்லாம் வந்துடும். பாருங்க, செயங்கொண்டார். நமக்கு செயங்கொண்டாரை தெரிஞ்சால் போதும், அடிச்சிடலாம். சரியா? இதில் நமக்கு நாரை விடு தூது யாருங்க? சத்தி முத்த புலவர் அப்படின்ற ஒரு நபர். நாராய் செங்கல் நாராயின்னு சொல்லிட்டு 6ஆம் புக்கில் கூட ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்க. அதுதான் நாரை விடு தூது.
ஓகே, இவ்வளோ தாங்க கொஷின்ஸ் கேட்குறாங்க பாருங்க. அது தமிழோடு தூது, ஆசிரியர் பெயர் தெரியவில்லை, குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு முப்பெரும் படைப்புகள் பாரதியார், பெரிய புராணம் யாரு சேக்கிலார், நன்னெறி சிவப்பிரகாசர். நன்னெறி மிக முக்கியமான நூல், சிவப்பிரகாசர். சரிங்களா? அடுத்து பாருங்க, முதல் தூது நூல் நெஞ்சுவிடு தூதின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களா? உமாபதி சிவாச்சாரியார். ஓகே, போன கிளாஸ்ல நம்ம சொல்லியிருப்போம் இந்த உமாபதி சிவாச்சாரியா எழுதின இந்த புத்தகம் எந்த நூற்றாண்டுன்னு. தன்னுடைய ஞான ஆசிரியர்களுக்கு தன்னுடைய கேள்விகள் எல்லாத்தையுமே, தன்னுடைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருப்பாருன்னா நெஞ்சுவிடு தூதுன்னு எழுதியிருப்பாரு. எந்த நூற்றாண்டுன்னு தான் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரியா? போன கிளாஸ்ல நம்ம சொல்லியிருப்போம் பாருங்க. ஓகே, இன்னைக்கு ஏராளமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத நம்ம கொண்டு வச்சாச்சு. நிறைய ரிப்பீட் ஆச்சு. ரிப்பீட் ஆனதை திரும்ப திரும்ப வச்சா கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா நம்ம வச்சிச்சு. நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு 3 கிளாஸ் 4 கிளாஸ் பார்த்தோம்னா சிற்றிலக்கியங்களே முடிஞ்சிச்சு. சிற்றிலக்கியங்கள் அப்படின்னாலே பொதிகை தென்றலில் வரக்கூடிய மொத்த சிற்றிலக்கியங்களும் பார்த்துடலாம். நம்ம ராணி மேம் என்ன எடுத்துருக்குறாங்க, 8 தொகை முழுவதுமாகவே முடிச்சிட்டாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா முழுமையாக எல்லாம் முடிச்சுட்டு எடுத்து பாருங்கள். நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்களா? கடைசியில் மொத்தமாக உட்காந்து நோட்ஸ் எடுக்கிறது கஷ்டம். இப்போவே நோட்ஸ் எடுத்து முடிச்சிருக்கீங்களா? நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். இதை தாண்டி இந்த கிளாஸை தாண்டி உங்களுக்கு கொஷினே போகாது, மாற்று கருத்தே கிடையாது. தமிழோடு தூதா இந்த கிளாஸில் இருக்குது தான் கொஷினில் கேட்பாங்க. ஏன்னா எல்லாத்தையும் பார்த்தாச்சு இல்லைங்களா? இதை தாண்டி கொஷின் கிடையாது. மேடம் 8 தொகை மொத்தமாக முடிச்சிட்டாங்க. அது ஒரு செட்டாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க. இந்த சைடு மொத்தமாக முடிச்சாச்சு. நம்ம சிற்றிலக்கியங்கள் அவ்வளோதான், 3 கிளாஸில் நம்ம முடிச்சிடலாம். சிற்றிலக்கியங்கள் முடிச்சுட்டு வேறு பகுதிக்கு போகலாம். சாரி, இலக்கணம் அப்படியே ஸ்டாண்டர்ட் வைஸ் போயிருப்பாங்க. எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா போதும், வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. இதுவே உங்களுக்கு கை கொடுக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 3 கிளாஸ்க்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டோம்னா சிற்றிலக்கியங்கள் சீக்கிரமாக நம்ம முடிச்சிருவோம். என்னென்ன டேட்டா இருக்கோ பார்த்து முடிச்சிருவோம். கண்டினியூஸாக பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நோட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. தேங்க்யூ.